ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷ பகுதியிலே 13ஆம் அதிகாரத்திலே விதைகளை பற்றியதான உவமைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லும்போது எழுதப்பட்ட சொன்ன காரியங்கள் நாம் இன்றைக்கு அதை கேட்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஒரு பழக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வயல்வெளிக்கு போனார் அப்படின்னு சொன்னால் அந்த வயல்வெளியில் உள்ள காரியங்களை அப்படியே அவர் சொல்கிறது வழக்கம். மற்றபடி வேறு ஏதாவது ஒரு சம்பவத்தை பார்த்தோன்னா அந்த சம்பவத்தை வச்சு அந்த காரியத்தை வச்சு சீசர்களுக்கு விளக்கி சொல்வது வழக்கம். பரிசேயர்களை பற்றி விளக்கி சொல்லியிருக்கிறார், சதுசேயர்களை பற்றி விளக்கி சொல்லியிருக்கிறார். இன்னும் பல மக்களை குறித்து பலவிதமான காரியங்களை குறித்து அவர்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கார். அவர் இருந்த காலத்தில் முழுவதுமே அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் தன்னுடைய சீசர்களுக்கு தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்திலே விதைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே மார்க் 4ஆம் அதிகாரத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 4 விதைகள் விழுந்த இடத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. முதலாவது சொல்கிறாரு, முதல் விதை விழுந்த இடம் ஒரு உணராத இருதயம். அந்த இடத்தை தான் இருதயமாக சொல்கிறாரு. முதல் இது விழுந்தது உணராத இருதயம். 2வது கற்பாறை உள்ள இருதயம். 3வது முள் நிறைஞ்சி இருக்கிற இருதயம். 4வது நல்ல இருதயம். இந்த 4 இருதயத்தை குறித்து நமக்கு இப்போது பார்க்க முடியாது. அது 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். நல்ல இருதயம் என்ன செய்தது அப்படின்றத மாத்திரம் இன்றைக்கு நாம் பார்ப்போம். ஸோ நல்ல இருதயத்திலே அந்த விதைகள் விழும்போது, விதைகள் எதை குறிக்கிறது என்ற வசனத்தை குறிக்கிறது, தேவனுடைய வார்த்தைகளை குறிக்கிறது. அந்த விதைகள் ஏன்னா இன்றைக்கி எல்லா இடத்திலும் சரி இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டு வருகிறது. எல்லா மனுஷருக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. எல்லா மக்களுக்கும் எந்தெந்த வழிகளில் போனாலும் சொல்லப்பட்டு வருகிறது. அப்படி சொல்லப்பட்டு வரும்போது எப்படி அவங்க கேட்குறாங்க, எப்படி அதை கவனிக்கிறாங்க அப்படின்றத குறித்து தான் இன்றைக்கி காரியம். அப்போது நல்ல இருதயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொன்னேன். உணராத இருதயம், கற்பாறை இருதயம், முள்ளுள்ள இருதயம், 4வது நல்ல இருதயம். இந்த வசனம் போய் சேர்ந்த இருதயத்துக்கு போய் நல்ல இருதயத்தில் போய் சேர்ந்த உடனே அது எப்படி எது மாதிரி அது ஏற்றுக்கொள்ளுகிறது என்று சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது அது என்ன செய்கிறது அப்படின்னா, நல்ல இருதயம் கவனமாக கேட்கிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்றது கவனமாக கேட்குது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கவனம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி கேட்குறது. நான் அந்த சூழ்நிலைகள்லாம் தூரம் வச்சுட்டு, நம்ம காரியங்கள் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது அதெல்லாம் தூரம் வச்சுட்டு சிந்தனையை இருதயத்தை ஒருமுகப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்காக தன் இருதயத்தை திறந்து என்ன செய்து அது கேட்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அது என்ன செய்து கேட்குது. கவனத்தோடு கேட்குது. 2வது அந்த வசனத்துடைய கருத்து என்ன, அந்த வசனத்துடைய கருத்து என்ன, அந்த வசனம் என்ன சொல்ல வருது, அந்த வசனத்தின் மூலமாக அவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்றது அதை கேட்டு உணருது. உணர்வுள்ள இருதயம், அதுக்கு பேர் தான் உணர்வுள்ள இருதயம். அது கேட்குது. கேட்டு அது என்ன சொல்கிறாங்க, அதோட கருப்பொருள் என்ன, அதோட கருத்து என்ன, அந்த வார்த்தை நமக்கு என்ன செய்யும் அப்படின்றத குறித்து அது என்ன செய்யுது, கேட்டுக்கொண்டு இருக்குது. அதாவது கேட்டுட்டு உணர்கிறதா இருக்குது. 3வது நன்மை செய்யும் இருதயமாக இருக்குது. அது என்ன செய்யுது, நன்மை செய்யும் இருதயமாக இருக்குது. அதை கேட்டு நல்ல விதமாக அதை எடுத்து ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வைக்கிறது. அதை எடுத்து ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வைக்கிறது, நன்மை செய்கிறதுக்காக அந்த காரியத்தை பயன்படுத்துகிறது. அந்த வசனத்தை கேட்டு அது என்ன செய்யுது அப்படின்னா நன்மை செய்கிறதுக்காக அது பயன்படுத்துது. அந்த வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய
அந்த சொன்ன வார்த்தையின் கருப்பொருளை மனதில் வைத்து அது என்ன செய்யுது, அது மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக நடந்து கொள்கிறது. அதாவது அந்த வார்த்தை கேட்டோம்னா அது அது எப்பேர்ப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ச காரியவனாக இருந்தாலும் சரி, அவனை அந்த வார்த்தை என்ன செய்யுது, நன்மை செய்ய வைக்கிறது. நன்மை செய்ய வைக்கிறது. அப்போ நன்மையான இருதயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உண்மையுள்ள இருதயமா இருக்குது. எந்த இடத்துல அந்த வசனங்கள் கிரியை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எங்கே உண்மை இருக்குதோ, அங்கே கிரியை செய்யும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கடவுளிடத்திலே உண்மை இருக்கணும். நம்முடைய குடும்பத்திலே உண்மை இருக்கணும். நம்ம வேலை செய்கிற ஸ்தலங்களிலே உண்மை இருக்கணும். எல்லா இடத்துலயும் என்ன செய்யணும்? உண்மை இருக்க வேண்டியது அவசியம். உண்மை இல்ல அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் கிரியை செய்யாது. இந்த வசனம் உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலையோ, அல்லது இந்த வசனம் ஒரு ஒரு பாதுகாப்பையோ, அல்லது இந்த வசனம் வந்து ஒரு க எந்த ஒரு நன்மையான காரியம் உங்களுக்கு செய்ய முடியாது. அப்போ இருதயத்திலே உண்மை இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இப்போ சொன்னேன், உணர்வுள்ள இருதயம். 2வது நன்மை செய்கிற இது சொன்னேன் கவனிக்கிற இருதயம். 2வது உணர்வுள்ள இருதயம். 3வது நன்மை செய்கிற இருதயம். 4வது என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையுள்ள இருதயம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் அத காத்துக்கொள்ளுகிற இருதயம். இந்த நல்ல இருதயத்தில இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. காத்துக்கொள்ளுகிற இருதயம். என்ன அப்படின்னா, இந்த விதையை அங்க கேட்ட உடனேயே, அது என்ன செய்யும்? அந்த விதையை பாதுகாத்துக் கொள்ளுகிறது. காத்துக்கொள்ளுகிற இருதயம். எந்த சூழ்நிலைகளையோ, எந்த ஒரு துன்பமோ, துயரமோ அல்லது சந்தோஷமோ, இல்ல பாடுகளோ, இல்ல எந்த ஒரு காரியம் வந்தாலும் அந்த வசனத்த அடிச்சுட்டு போக விட மாட்டேன்து. அந்த வசனத்த கொண்டு போகாது அது. அது பாதுகாத்து வச்சிருக்கு. பாதுகாத்து வச்சிருக்கு. அதாவது ஒரு இடத்துல சங்கீத பக்தன் ஒருத்தர் அப்படி சொல்றாரு. "என்னை கூடார மறைவிலே ஒளித்து வைத்திருக்கிறேன்." கூடார மறைவே ஒரு பாதுகாப்பு தான். மறைவா இருக்கிற இடம் தான். அதுக்குள்ள போய் ஒளித்து வைத்திருக்கிறாராம். அப்போ கூடார மறைவிலே என்னை என்ன செய்றீங்க நீங்க? ஒளிச்சு வைக்கிறீங்க. அப்படி இந்த இருதயம் ஏன்னா நம்முடைய இருதயம் வந்து பல விஷயங்களை வாங்கி அது என்ன செய்து அனுப்புகிற ஒரு இருதயம். பல விஷயங்கள் ஏராளமான விஷயங்களை அது பெற்றுக்கொள்வது, பலவிதமான செய்திகள், பலவிதமான காரியங்கள் பெற்றுக்கொள்வது. எது வந்தாலும் இந்த வசனம் போயிடக்கூடாது. இந்த வசனம் என்ன செய்யுது? நம்ம விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்குது. அந்த வசனம் என்ன செய்யுது? நம்மை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ விதையை காத்துக் கொள்ளுகிற இருதயம். அடுத்து 6வது பொறுமையோடு பலன் கொடுக்கிற இருதயம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. சிலர் வந்து இது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் காலம் இல்லைங்களா? டக்குன்னு போறோம், சாப்பிடணும், வந்துரணும். வேகறதுக்கு கூட விடுறதில்ல. அந்த மாரி ஒரு சூழ்நிலை. அதாவது சொல்லுவாங்க, பாதி வெந்துட்டு இருக்கும்போது சாப்பிடுறது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இப்ப இருக்கிற உணவு முறைகள்லாம் அந்த காலத்துல கிடையாது. அந்த காலத்துல கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உடனே ஏன்னா ரொம்ப வேகமா போயிட்டுருக்கிறோம். ரொம்ப வேகமா போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கிறதுனால, நம்ம வந்து என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த வேகத்துக்கு ஏற்றாற்போல உணவு முறைகளை மாற்றிக்கொண்டோம். உணவு முறைகளை மாற்றிக்கொண்டதனுடைய விளைவு என்ன ஆகுது? பொறுமை இல்ல. உணவு முறைகளை மாற்றிக்கொண்டோம். சரீரத்தில பிரச்சனைகள், பலவித சிந்தனைகள்ல பிரச்சனைகள், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே அது வந்துருது. இப்போ இது கடைசியா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, பொறுமையோடு பலன் தருகிறது. தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு, அத காத்துக்கொண்டு, இப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த வேத வசனம் ஒரு பலனை கொடுக்கிறதா இருக்குது. எப்படி நம்ம வந்து வயல்ல விதைய போட்ட உடனேயே அது என்ன செய்யுது? முளைத்து உடனே மறுநாளே முளைக்குதா? இல்ல. முதல்ல 6 மாசம் 1 வருஷம் முதல்ல ஆரம்ப காலத்தில. அப்புறம் இப்பலாம் மாசம் குறைஞ்சு போச்சு. 6 மாசம் இப்போ 3 மாசத்துல விளையக்கூடாது கூட இருக்குது. இப்படியெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, குறைஞ்சு போச்சு. அப்படி அந்த நிலத்தினுடைய இது என்ன செய்யுது? விளைஞ்சு வந்து எப்படி பலன் கொடுக்குதோ, அதாவது போடுறது ஒரு விதை தான். ஆனா அந்த கதிர்ல பார்த்தீங்கன்னா 100 நெல் இருக்கும். நெல்மணிகள் 100 இருக்கும். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது, அதை நாம் மனசில பத்திரப்படுத்தி வைக்கும்போது, அது கனி கொடுக்கிறது எப்படி அப்படின்னா 100ஆக கனி கொடுக்கும். 100ஆக கனி கொடுக்கும். அதனால
நாம் வேத வசனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம், எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு எத்தனையோ இருதயங்கள்ட்ட இருக்குது. அதாவது உணராத இருதயம் இருக்குது, கற்பாத இருதயம் இருக்குது, அடுத்தது முள்ளுள்ள இருதயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தது நல்ல இருதயத்தை தான் பார்த்துருக்குறோம். இந்த நல்ல இருதயத்திலேயே உணர்கிற இருதயம், 2வது கேட்கிற இதயம், 3வது உண்மையுள்ள இருதயம், 4வது நன்மை செய்யும் இருதயம், அடுத்து விதையை காத்து கொள்ளுகிற இருதயம், பொறுமையோடு பலன் தருகிற இருதயம். ஆக 100ஆக பலன் தருகிற இருதயம். இப்படிப்பட்ட 100ஆக பலன் தரும் மக்களாக மாறணும் அப்படின்றதுக்கு அந்த வேதவசனம் சொல்லப்படுகிறது. வேறு எந்த நோக்கம் கிடையாது. ஆக இந்த நாளிலும் கூட நாம் நல்ல இருதயத்தினுடைய குணாதிசயங்களை நாம் பார்த்துருக்கிறோம். அதை நாம் பேணி காப்போம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் அதை கேட்டு அது நன்மை செய்வதாக மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தா, எத்தனையோ இருதயங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் இருதயம் நல்ல இருதயமாக இருந்து அந்த வசனத்தை கேட்கிறவர்களாக, காத்துக்கொள்ளுகிறவர்களாக, உணர்வுள்ளவர்களாக நாங்கள் இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இதை நாங்கள் காத்து, இதை நாங்கள் அந்த பலனை பெற்று மற்றவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக, மற்றவர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் இந்த வேதத்தின் மகத்துவங்களையும் கருப்பொருளையும் சொல்லி தேர்த்துகளாக, ஆண்டவர் நன்மை செய்வர்களாக மக்களாக நாங்கள் காணப்பட தேவன் கிருபை தரும்படியாய் வேண்டுகிறோம். ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சொல்லுகிற அடியனையும் கர்த்தர் வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்தாங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.